அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எல்லோரும் இன்றைக்கி புத்தாண்டு விடியலை நோக்கி கொண்டாடுவதற்காக காத்துட்ருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி இருளர் இளைஞர் 24 வயசு செல்வ கணபதி இன்றைக்கி அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. காரணம், காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டதால் இவர் பழங்குடி இருளர் இல்லாத ஒரு பெண்ணை அவங்க 3 வருடமாக காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பெண்ணோட தகப்பனார் மற்றும் உறவினர்கள் சேர்ந்து இந்த பழங்குடி இருளர் இளைஞரை மொட்டை மாடிக்கு போகும்போது அங்கேருந்த உயரழுத்த மின்கம்பியில் தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணாங்க. அதில் உயிர் பிழைச்சி இன்றைக்கி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. புகார் கொடுத்தும் தென்காசி காவல் நிலையத்தில் மிகவும் சாதாரண வழக்கு தான் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கொலை முயற்சி வழக்கோ வன்கொடுமை தடுப்பு சட்டமோ பதிவு பண்ணலை. மேலும் இவருக்கு மருத்துவமனையிலும் போதுமான சிகிச்சை அளிக்கலை. இன்றைக்கி தென்காசியிலேருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு இன்றைக்கி அவங்க உறவினர் வீட்டில் பாதுகாப்புக்காக தங்கியிருக்காங்க. பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக பேராசிரியர் கல்யாணி அவர்கள் புகார் கொடுத்து இன்றைக்கி இவருக்கான அந்த வழக்கு மற்றும் மருத்துவ உதவிக்கான பணிகளை செஞ்சிட்ருக்குறாங்க. அப்போது தமிழக முதல்வர் அவர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழகம் முழுவதும் பரவலாக சாதி மீறி இல்லை சாதி மறுத்து திருமணம் செய்து கொள்கிற பல்வேறு பகுதிகளில் அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ ஆணவ படுகொலை என்ற பெயரில் படுகொலை செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருவது அனைவருக்கும் தெரிந்தது. அதுவும் இது மிகவும் கொடூரமான முறையில் உயிரோடு உயரழுத்த மின்கம்பியில் தள்ளி கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தமிழகத்தில் இதுவரை நடக்காத ஒன்று. புகார் அளித்தும் மருத்துவமனையில் காவல்துறை வாக்குமூலம் பெற்றும் காவல்துறை இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களும் காவல்துறைக்கு பொறுப்பாக வகிக்கின்ற முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு பழங்குடி இளைஞர் செல்வ கணபதி அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை உடனடியாக உயர் மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். கூடுதலாக தென்காசி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வழக்கினை கொலை முயற்சி வழக்காக மாற்றுவதுடன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் பதிவு செய்து சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து உயிர் வாழ பிழைத்து கொண்டு உயிரோடு போராடி கொண்டிருக்கும் பழங்குடி இருளர் செல்வ கணபதி என்னும் இந்த பழங்குடி இளைஞருக்கு நீதி கிடைக்க அனைவரும் உதவி செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இப்பிரச்சனையில் கவனம் செலுத்தி தலையிட்டு பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி கிடைக்க உதவி செய்திட வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்துவதில்லை, போதிய நடவடிக்கை எடுப்பதில்லை என்பது தான் இதுவரையான வரலாறாக இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருக்க வேண்டிய மாநில விழி கண்காணிப்பு குழு கூட்டம் இதுவரை நடைபெறவில்லை. இதுவே இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தொடர்ந்து அலட்சியமாக அரசு செயல்படுகிறது என்பதற்கு உதாரணமாக அமையும். இதுபோன்ற அலட்சியத்தை இந்த பழங்குடி இளைஞரின் உயிரோடு விளையாட வேண்டாம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் காவல்துறையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இந்த பாதிக்கப்பட்ட கொலை முயற்சியிலிருந்து தப்பித்து உயிர் வாழ போராடி கொண்டிருக்கும் இந்த இளைஞருக்கு நீதி கிடைத்திட
அரசும் முதல்வரும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த இளைஞருக்கான நீதி கிடைப்பதற்கான வழக்கு மற்றும் மருத்துவ செலவினங்களுக்கு உதவி செய்திட விரும்புபவர்கள் பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.